இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறேன். டீ கடை கஜடா தான் நான் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மைதா 2 கப் எடுத்துருக்கிறேன், பேக்கிங் சோடா, ரவை 3 டேபிள் ஸ்பூனு, இது கூடவே கொஞ்சம் நெய் போட்டால் கொஞ்சம் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. பவுடர் சுகரு, மிக்சியில் நான் சுகரை வந்து பவுட்ரு பண்ணும்போதே 4 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எந்த ஸ்வீட் பண்ணாலும் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும், ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கும். கொஞ்சமாக சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டை, 2 கப் மைதா எடுத்தனால நான் 2 முட்டை சேர்த்துக்கிட்டேன். பெரிய முட்டையாக இருந்தால் ஒரு முட்டையே போதும், நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டை பவுட்ரு எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் புட்டு மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். ரொம்பையும் தண்ணி ஊற்றிடாதீங்க, சுகரு ஜீனி போட்டனால மெல்ட் ஆயிரும். அதை வந்து கொஞ்சம் பார்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். இந்த மாதிரி பிசைஞ்சிருக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகலாக இருக்கணும். நம்ம சாஃப்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி தான் நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன், கையில் ஒட்டாமல் இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டேன். ரவை போட்டிருக்கனால ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சப்பாத்தி மாதிரி உருண்டை பிடிக்கணும்னு இல்லை, நார்மலாக அப்படியே கையில் வர்றதை பிச்சு போட்டாலே போதும், நான் அப்படியே வரும். இன்னொரு இது வேணும்னா இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிவிட்டு நீ கத்தி வச்சு கோடும் போட்டுக்கலாம். இந்த கோடு போடுறது எதுக்குன்னா அந்த கேக் வெடித்து வரும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் அந்த கோடு இல்லாமையும் கேக் நல்லா வெடித்து நல்லா வரும். வேணால் நான் பொரிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தான் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதை உள்ளே போடும்போது அடுப்பு சிம்மில் வச்சிடணும். ஃபுல்லாகவே இதை சிம்மில் வச்சு தான் பொரித்து எடுக்கணும். வெளியில் கொஞ்சம் சீக்கிரமே கலர் வந்துடும், உள்ளே வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் மைதா. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நல்லா மாற்றி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சே தான் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்துச்சு, நல்லா பொரிச்சு எடுத்து நல்லா கலரும் மாறிடுச்சு. சிம்மில் வைக்கும்போது நல்லாவே உள்ளேயும் வெந்துடும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் நல்லா வெந்துடும். நான் பண்ணது இது இப்படி தான். கையால் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் வெளியில் நல்லா மொறுன்னு உள்ள சாஃப்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். முட்டை பிடிக்கலங்கிறவங்க தயிர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கான ரெசிபி தான். நான் இந்த மாதிரி தான் வீட்டிலே ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணிக்கிறது. நான் இப்போ 2-3 வீடியோவுக்கு தான் நான் வாய்ஸ் தந்துருக்கிறேன். வாய்ஸ் எதாக இருந்தால் சொல்லுங்கள். எடிட்டிங்கும் நான் இப்போ தான் ஒன்றா கற்றுக்கிறேன். நான் அடுத்து ஒன்றா புதுசாக நான் போட ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் நிறையா ஆதரவு கொடுங்க. ஓகே, பாய்.